என்ன பங்காளி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெக்காளி நம்ம போடிக்கு ஒரு அவசர வேலையாக போயிட்டு இருந்தேன். பைக்கில் பைபாஸில் போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு, ஒரு ஸ்விஃப்ட் காரு போயிட்டு இருக்க டக்குன்னு என்ன பண்ணிட்டா பிரேக் அடிச்சு லெஃப்ட் வந்து திருப்புறான். இண்டிகேட்டர் எரியலை, விசுக்குன்னு திருப்புறான். நம்ம சல்லுன்னு போன ஸ்பீடில் பைபாஸ்னால ஒரு 60-70 ஸ்பீட் இருக்கும். போனோடனே சட்டுன்னு பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டு, என்னையா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு இண்டிகேட்டரையும் போட மாட்டேற, நீ வீட்டில் விசுக்குன்னு வளைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்கு. என்ன சொல்கிறான், ஏய் நான் யாரு தெரியுமா, ஏன்ட்டே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ யார் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணுமோ உங்கள் அப்பங்கிட்டையும் உங்கள் ஆத்தாக்கிட்டையும் தான் போய் கேட்கணுமே தவிர என்கிட்ட கேட்காது. நான் யாருன்னா எனக்கு என்னடா தெரியும், உன்னை வீரவண்டியிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்களா, இல்லை அனாதாசிரமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா, இல்லை உண்மையில அவங்களே பெற்றாங்களா அப்படின்றது யாருக்கு தெரியும் சொல்லுங்க. அது என்ன கார் வச்சிருந்தா மட்டும் நான் யார் தெரியுமான்றேன். பைக்கில் போகிறவன பார்த்தா இலக்காரமாக தெரியுதா, சைக்கிளில் போகிறவனை பார்த்தா உனக்கு கிணப்பயமாக தெரியுதா, நடந்து போகிறவனை பார்த்தா உனக்கு வேற மாதிரி தெரியுதா? எல்லாரும் மனுஷன்தான் பாசு, சரியா? எல்லாருக்கும் ஒரு ஜாதி, எல்லாத்துக்கும் ஒரு மதம், எல்லாத்துக்கு பின்னாடி சொந்தக்காரங்க இருப்பாங்க. யாரும் அனாதை பையன் மக்கள் கிடையாது, புரியுதா? சும்மா யாருன்னு கேட்காத. உனக்கு யாருன்னு சந்தேகமா இருந்தா நீ உங்க அப்பா கிட்ட போய் கேளு, புரியுதா?